ஹலோ, வணக்கம் பீவாஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில், அதாவது ஒட்டஞ்சத்திரம் டு செம்பட்டி செல்லக்கூடிய மெயின் ரோட்டிலருந்து, அதே போல் திண்டுக்கல் கன்னிவாடி செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் பஸ்போர் ரோட்டிலருந்து ஒரு 100 அடி மண் பாதையில் அமைஞ்சிருக்கு. மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 3 ஏக்கரு. 3 ஏக்கருமே விவசாய நிலம்தான். நல்ல சிறப்பான இடம். பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு ஊரடி தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே காமிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. கிணறுலாம் பாருங்கள், கிணறுல எப்படி தண்ணி இருக்குன்னு. நல்ல ஒரு செழிப்பான ஏரியா தான். நல்ல விவசாயத்துக்கு செம்மையாக இருக்கும். மண் நல்ல வளமான மண். இது ஒரு ஊரடி தோட்டமாக இருக்கிறதுனால இது ரேட்டு என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த பட்ஜெட் 1,55,00,000 சொல்கிறாங்க. விலை மார்ஜின் கிடையாது, குறைச்சி பேசிக்கலாம், வர சொல்லுங்கன்றாங்க. நல்ல ஒரு சிறப்பான இடம். மண் ஒரு ரெட் சாயில் கலந்த மண், செவல் சார்ந்த மண் தான் இது. நல்ல ஒரு சிறப்பான ஏரியா. ஒரு கிணறுல பங்கு இல்லை, தனி கிணறு. ஒரு கிணறுல பங்கு உண்டு. அந்த பங்கு கைன்னு நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் மொத்தம் கொடுக்குறாங்க. அவங்க 3 பேருமே மொத்தமாக கொடுக்குறாங்க. 3 ஏக்கர் 20 சென்ட். நல்ல ஒரு சிறப்பான இடம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஊரடி தோட்டமாகவே அமைஞ்சிருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பக்கத்துலலாம் எப்படி விவசாயம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பூராமே பூ போல் மாட்டுக்கு எல்லா விவசாயமும் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், தான் வண்டி போகுது பார்த்திங்களா, அதுதான் ரோடு, மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்டிலருந்து ஒரு 200 அடி மண் பாதையில் தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த செல்ஃபோன் டவர் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள், அதுதான் ஊர். ரொம்ப ஊருக்கு பக்கமாக இருக்குது. இது வாங்கி ஒரு நாளைக்கு நம்மளுக்கு, அதாவது ஒரு பிளாட் பர்பஸ்க்கோ இல்லை நம்ம சொந்த தேவைக்கு எப்படியே ஒரு தென்னங்கண்டை போட்டு பெருசாக வளர்த்து நம்ம ஒரு விவசாயத்துக்கு நல்ல செழுமையாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கவங்களுக்கு இது சூட்டபுளாகும். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது பூராமே உங்களுக்கு பட்ஜெட் கூட தெரியும். இடம் அவ்வளோ ஒர்த்தான இடம். நீங்கள் நேரில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இடம் எப்படி இடம்ன்றது. அதனால தான் உங்கள்கிட்ட நான் விளக்கமாக சொல்லிக்கிறேன். நல்ல ஒரு சிறப்பான இடம்தான். பட்ஜெட் நம்மக்கிட்ட வர்றது பூராமே இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு பெனிஃபிட் அதில் உண்டு. பூராமே நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற மண். கிணறு, இந்த 2வது கூட்டு கிணறு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் கூட்டு கிணறு. முன்னாடி காமிச்ச கிணறு தனி கிணறு. நல்ல ஒரு செழிப்பான ஏரியா. நம்ம தேவையில்லை அப்படின்ற பட்சத்துக்கு பிளாட்டும் போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான இடம் தான் இது. ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 அடி பாதை வாங்கிட்டோம்னா அந்த பாதையிலேருந்து டைரெக்டாக ரோட்லேருந்தே வரலாம். இப்போ இது ஒரு ஓடப்பாதையில் தான் வரணும். அந்த 100 அடி மண் பாதை சொன்னேன்ல, அது ஓடப்பாதை தான். நமக்கு அது தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் மெயின் ரோட்லேருந்து பாதை கேட்க சொல்லியிருக்கேன். பாதை அரேஞ்ச் பண்ணி தரோம்னு இருக்காங்க. அந்த மெயின் ரோட்லேருந்து வந்ததுன்னா இந்த லேண்டோட மதிப்பே வேறு மாதிரி இருக்கும். மேலும் எத்தனையோ பையர்ஸ் நம்மக்கிட்ட ஒரு 3 ஏக்கர் எம்டி லேண்டு, தென்னந்தோப்பு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி இடம் தான் இது. 3 ஏக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 20 தென்னை மரம் இருக்குது. அந்த 20 தென்னை மரமும் இதுக்கு கட்டுப்பட்டது. மண் பார்த்திங்கன்னா மண் நல்ல செழுமையான மண். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை அனுசரித்து தான் வரும் இதெல்லாம்.
அதுக்காக ரொம்ப மேற்கு தொடர்ச்சி மலைன்றதுனால ரொம்ப மலை பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். மலைக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். நல்ல ஒரு சிறப்பான இடம். இந்த ஊரடி தோட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இது ரேட்டு இப்படி இந்த ரேட்டு கோட் பண்ணுறாங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு இடம் பிடிச்சதுன்னா அனுசரித்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல தரமான இடம்தான். பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா செண்டு 4 லட்சம் 3 லட்சம் இப்படி போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு சோர்ஸுக்கெல்லாம் இது ஆகும். அந்த பாதை வாங்கினா மட்டும்தான். இந்த மண் பாதையில் வந்தோம்னா நம்ம விவசாயத்துக்கு